வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே விஜய்க்கு எதிராக அஜித்தை மறுபடியும் முடுக்கி விட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு விருது அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ விருது வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னாலே அது விஜய்க்கு எதிராக அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த விருது அப்படிங்கிறது வந்து அரசியல் காரணத்துக்காக கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இதை ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதில் இருக்கிற ஒரே ஒரு காரணம் ஒன்றே ஒன்று தாங்க. இங்கே இளையராஜா அவர்களுக்கு எப்படி மத்திய அரசு சீட்டு கொடுத்து எப்படியாச்சு இளையராஜாவுடைய ரசிகர்களை தனக்கு ஓட்டு போட வச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்களோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி அஜித் அவர்களுக்கு விருது வழங்கி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே நம்ம பக்கம் வளைச்சி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அது மாதிரி தான் இருக்குது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் இளையராஜாவுக்கு சீட்டு கொடுத்து பார்த்தாங்க. அதில் எந்த ஒரு விஷயமும் நடக்கலை, பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் மறுபடியும் இங்கே செய்கிறதுக்கு காரணம், அதுக்கு நேர் எதிராக இருக்கிற விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. அவரால் ஓட் பேலன்ஸை நமக்கு குறையும் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு எதிராக யார் இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் ரசிகர்கள் தான். அதாவது எதிராக பயணிக்கிறத விட போட்டியாளராக யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு எதிராக போட்டியாளராக யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள். அவங்களுக்கு நாம் ஃபேவர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு ஒரு தப்பு கணக்கில் இந்த மத்திய அரசு இந்த விருதை வழங்கியிருக்கு, அறிவிச்சிருக்கு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஏன் இதை வந்து வழங்கக்கூடாதா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அவருக்கு அந்த விருதுக்கு தகுதியானவர் தானே அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். அதில் வந்து நான் வந்து உள்ளார என்ட்ரி ஆக விரும்பல. இன்னும் சொல்லப்போனால் அவர் நடிக்கிற படத்தில் அவரே வந்து ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறப்ப, ஸோ அதெல்லாம் வந்து அவருடைய பர்சனல் விஷயம் தான். ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஆரம்பகட்ட காலத்தில் அவர் வந்து ப்ரெஸ் பீப்புள் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறாரு, பிடிச்சிருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் ஒரு சில கட்சியால் அவருக்கு ப்ரெஷர் அதிகமானதுனால அவர் ஓப்பனாகவே மேடையில் பேசின அந்த ஒரு காரணத்தினாலேயே அதுக்கப்புறமேட்டுக்கு நான் தனியாக போயிடுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவருடைய சூழல், அவருடைய வாழ்க்கை முறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக நான் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய தொழில் நடிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இவ்வளோ ஆண்டு காலமும் பயணிச்சிருக்கிறாரு. அவருக்கு பிடிச்ச கார் ரேஸ் அப்படின்ட்டு அதுலேயும் போயிட்டு பயணிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற மனிதர்கிட்ட எதன் அடிப்படையில் இந்த விருது வழங்கப்படுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒரு விருது வழங்குறாங்க அப்படின்னா இவரை தாண்டி மற்ற நபர்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்காக வழங்கப்படுது அப்படின்னு பாருங்கள். அதே ஒரு விஷயத்தை இவருக்கு அஜித் அவர்களுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு எதனால் வழங்கப்படுது, இவருக்கு எதனால் வழங்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறேன். இப்படி ஒரு பக்கம் விஜய் அரசியலுக்கு எதிராக இங்கே ஒட்டுமொத்த மற்ற கட்சி அரசியல் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உருவாகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சீமான் அவர்கள் பேசுகிற அரசியலும் அப்படி தான் இருக்குது. இங்கே பெரியாரை எதிர்த்து பேசுகிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக நம்மளால் கடந்து போயிட முடியாது. இன்னும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே தளபதி விஜய் அவர்களுடைய கட்சி தலைவர், கொள்கை தலைவர்களில் ஒருவர் தான் பெரியார் அவர்கள். அப்படி இருக்கிறப்ப ஏன் விஜய் அவர்கள் கூட குரல் கொடுக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சீமானுடைய பேச்சு, அரசியல் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஒருத்தர் குரல் கொடுத்து மறுபடியும் அது வந்து ரைஸ் ஆகி இந்த அரசியல் எதனுடைய அடிப்படையிலிருந்து ஆரம்பமாகுது, பெரியாரை எதுக்கு விமர்சனம் பண்ணணும், அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணணும்னா அதுக்கு சொல்யூஷன் தேவையில்லை, இன்னொரு பிரச்சனையை உருவாக்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த ஒரு விஷயத்தை நான் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன். இங்கே தமிழ்நாட்டில் பெரியாருடைய பிரச்சனைக்கு முன்னாடி, அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி பேசின விஷயம் வந்து இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அந்த ஒரு இஷ்யூ தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே போராட்டத்தெல்லாம் கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகவே இங்கே சீமான் அவர்கள் போட்ட ஸ்கட்சி தான் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இங்கே ஈவேராவை பேசணும் அப்படின்னா முக்கியமாக விஜய் அவர்கள் வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் முக்கியமாக அது நடக்கலை.
இன்னும் சொல்லப்போனால் அவர் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இங்கே திமுக அவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. இங்கே நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் என்ன பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பெரியார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து நடத்தின நாடகமாக தான் நான் இதை பார்க்குறேங்க. இங்கே வந்து குறை சொல்லணும் பிடிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இங்கே மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது பார்த்தியா, அந்த பிரச்சனையிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விடணும் அப்படின்னு ஒரு கட்சி நினைக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதில் நாம் சந்தேகப்பட வேண்டும் தானே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இங்கே சீமான் செய்கிற அரசியல் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தமிழக மக்களுக்கு எதிரானது, எதிர் திசையில் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறப்ப சீமான் அவர்கள் எதை நோக்கி தன்னுடைய அரசியலை கொண்டுகிட்டு போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். இங்கே திமுக மேலே அப்போ விமர்சனமே இல்லையா பிடிக்கலையா அப்படின்ட்டுலாம் இல்லை. இங்கே திமுக மேலே இருக்கிற விமர்சனங்கள் எல்லாத்தையுமே மறைக்கணும் அப்படின்ட்டு தான் சீமான் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையே இருக்குது, அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்குது. இங்கே டங்ஷன் விவகாரத்துலேருந்து அதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையிலேருந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து டங்ஷன் வந்து வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இங்கே அரிட்டாப்பட்டியில் நடந்த அந்த மக்கள் போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இங்கே மற்ற கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க, ஆனால் அதையும் தாண்டி ஆழமாக கொஞ்சம் கூடியும் அதில் மாற்றுக்கிறதே இல்லாமல் அந்த பகுதி மக்கள் போராடினாங்க பார்த்தீங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இதை எல்லாத்தையும் தாண்டி நான் தான் ஆரம்பத்தில் இருந்து சொன்ன மாதிரி இந்த களத்தை, அரசியல் களத்தை இன்னும் மேலே மேலே சூடு பிடிக்க வைக்கணும். மக்களுடைய பிரச்சனையை பார்க்கக்கூடாது, நம்மளுடைய பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கணும். மற்றவங்கெல்லாம் ஒரு நியாயத்துக்காக ஒரு போராட்டத்துக்காக இறங்குனாங்க அப்படின்னா அந்த போராட்டத்தை எப்படி டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவருடைய பேச்சுக்களில் இவருடைய வன்முறை தனங்களும் இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுக்கு முக்கிய காரணம் வந்து திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் அப்படின்ட்டு தான். என்னப்பா இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உண்மை அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டின ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிக்கிங்க. சாரி, இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இங்கே வந்து சேலம் மாவட்டத்துக்கு யார் தலைவர் அப்படிங்கிறப்ப அண்ணன் பார்த்திபன் அவர்கள் தான். ஏன் இதை வந்து இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் சென்னையிலேருந்து வந்தார். வந்தப்பே தலைவாசல்லையே டோல்கேட்லேயே வச்சு எல்லாருமே வரவேற்றாங்க. மிகப்பெரிய அளவில் வந்து கூட்டம் குன்னிச்சு கொண்டாடினாங்க. இதை எல்லாமே நம்மளுடைய லைவில் போட்டிருக்கிறோம். ஸோ உண்மையுமே சரி, மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலுமே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு லைவில் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த அளவுக்கு கொண்டாட்டமாக இருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. மகளிரணியிலேருந்து எவ்வளோ பேர் ஆர்த்தி தட்டி எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. உண்மையுமே அது பார்க்குறப்ப ஒரு தலைவர் பதவி தான் கொடுத்துருக்குறாங்க, ஒரு எம்எல்ஏவோ எம்பிஓவோ அப்படிலாம் இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ வரவேற்பு அப்படின்னா இங்கே மக்களுடைய மனதில் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நான் மறுபடியும் சொல்ல நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது.